அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா மேலே 50% வரி விதிச்சிருக்கிறது அனைவருக்கும் தெரியும். இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கு 50% வரி விதிச்சிருக்காரு. இது என்ன ஏது எதனால் இந்த மாதிரி இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நாம் கடந்த வீடியோக்களில் பதிவு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி உலகம் பூராவுமே நிறைய பேர்கள், அரசியல் தலைவர்கள், நிறைய நாட்டு தலைவர்கள் பேசக்கூடிய விஷயமும் அதுதான். இந்தியா மேலே வரி விதித்ததில் அமெரிக்கா வரி விதித்ததில் நிறைய நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவாகவும் இருக்குது. ஒரு சில நாடுகள் இதை பார்த்து கை கொட்டி சிரிக்குது. இந்தியா மேலே அவங்களுக்கு அவ்வளோ வெறுப்பு. ஓகே, அதை விட்டுருவோம். இப்போது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் போர் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த போரை நிறுத்துறதுக்காக தான் ட்ரம்ப் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இந்த போரையும் நிறுத்தியாச்சு அப்படின்னா அவருக்கு நோபல் பரிசு கிடைக்கிறதுக்கு, அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில நாடுகள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவருக்கு ஜாலரா அடிக்கிறவங்க. இப்போது இந்த இதுக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு கூப்பிட்ருக்காரு ட்ரம்ப். அந்த பேச்சுவார்த்தை எங்கே நடக்குதுன்னா அலாஸ்காவில் நடக்குது. இப்போது அமெரிக்கா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரம்ப் மூலமாக இந்த பேச்சுவார்த்தை, இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தை, அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்களை பற்றி இதில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ட்ரம்ப்புக்கும் விளாடிமிர் புட்டினுக்கும் நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை ஒருவேளை தோல்வி அடைஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கு இந்தியாவுக்கு மேலும் வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கும்போது உண்மையிலேயே இந்தியனாக இருக்கிறவனுக்கு எல்லாருக்குமே கொதிக்கும். அது மட்டும் இல்லாமல் புத்தி இருக்கிறவனாக இருந்தால் அவனுக்கும் என்னென்னா டென்ஷன் ஆகும். இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நம்ம தமிழில் கொச்சையாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சூளை அடித்தா பல்லு போச்சான். அந்த மாதிரி ஒரு சினிமாலெல்லாம் ஒரு டைலாக் வரும், இங்கே அடித்தா அங்கே வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி? அங்கே அடித்தா அங்கே தான் வலிக்கும், அடுத்தவனுக்கு எப்படி வலிக்கும்? அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, ரஷ்யா இப்போ இந்தியாவை அடித்தா ரஷ்யாவுக்கு வலிக்கும், இந்தியா மேலே வரி போட்டாங்கன்னா ரஷ்யாவுக்கு அதனுடைய அது ரஷ்யாவில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு முட்டாள்தனமாக யோசித்து ட்ரம்ப் அந்த மாதிரி, அதாவது சினிமாவில் வில்லன்கள் இந்த மாதிரி தான் பேசிட்டு திரிவானுங்க. பார்த்திங்கன்னா கடைசியில் அடிபட்டு செத்தே போயிடுவானுங்க. அதே மாதிரி தான் ட்ரம்ப் பார்த்திங்கன்னா இந்தியா மேலே அவ்வளோ காண்டில் என்னென்னா இந்தியாவுக்கு வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சு போச்சு. அதாவது ட்ரம்ப் சொல்லி விளாடிமிர் புட்டின் கேட்கலை அப்படின்னா மேலும் இந்தியாவுக்கு வரி விதிக்கப்படுமா? உண்மையிலேயே அமெரிக்க மக்கள் ஒரு குரங்கு கையில் பூமாலை கொடுத்தா என்ன செய்யும்? அது வச்சு அழகாக பார்க்கும், அது பிச்சு நாராக பிச்சு தூக்கி போடும். அது மாதிரி தான் இன்றைக்கி அமெரிக்க மக்கள் குரங்கு கையில் பூமாலையை கொடுத்த மாதிரி ஆட்சியை ஒரு பைத்தியக்காரன்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவனுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரில, இஷ்டம் போல் என்னென்னலாமோ செய்துக்கிட்டு இருக்கான். அதுதான் இன்றைக்கி அமெரிக்காவில் நடக்குது. மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் நிறைய அமெரிக்க மக்கள் இன்றைக்கி தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் போகிற போக்க பார்த்தோன்னா ட்ரம்ப் அவர் வீட்டில் அவர் ஒய்ஃப் அவர் பேச்சை கேட்கல அப்படிங்கிறதுக்காகவும் இந்தியாவுக்கு வரி போடுவார் போல இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு அதிபராக, இதுவரைக்கும் அமெரிக்காவில் இல்லாத ஒரு வித்தியாசமான அதிபராக ட்ரம்ப் இருக்கார். அதுதான் உண்மை.